ஓம் சாந்தி. இன்றைய விலைமதிப்பற்ற ரத்தினங்கள் என்ற நிகழ்ச்சிக்கு தங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இந்த விலைமதிப்பற்ற ரத்தினங்கள் நிகழ்ச்சியில் நாம் சுயம் பரம்பிதா பரமாத்மாவால் உச்சரிக்கப்பட்ட மகா வாக்கியங்களை திரும்ப திரும்ப கேட்டு அதை பற்றி உரையாடல் செய்து கொண்டிருக்கிறோம். என்றைக்கும் போலவே பிரஜாபிதா பிரம்மாகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயத்தின் மதிப்பிற்குரிய ராஜயோக ஆசிரியர் ராஜு சகோதரர் அவர்கள் நம்மிடையே வந்துள்ளார். சகோதரர் அவர்களே, இன்றைய நிகழ்ச்சிக்கு தங்களை வரவேற்கின்றேன். இந்த உலகத்தில் நாம் பார்க்கின்றோம், ஒரு மனிதன் நான் யாருக்கும் துக்கம் கொடுக்க மாட்டேன், யாரையும் தொந்தரவு செய்ய மாட்டேன், நல்ல காரியங்களை மட்டுமே செய்வேன் என்று லட்சியம் வைக்கிறான். அவன் விஷயத்தில் மிக மோசமாக நடப்பதையும் அநேக நேரங்களில் பார்க்கிறோம். உலகத்தில் கூட மனிதர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் அனைவருக்காகவும் நல்லதை மட்டுமே செய்கிறீர்கள், இருந்தும் கூட உங்களுக்கு இப்படி மோசமாக நடக்கிறது. நாங்கள் தவறான காரியங்கள் செய்கிறோம், ஆனால் எதுவும் எங்களுக்கு மோசமாக நடப்பதில்லை என்று கேட்கிறார்கள். நிறைய காரணங்கள் இருக்கின்றது. நாம் அனைத்தையும் நல்லதாகவே செய்கின்றோம், ஆனால் நமக்கு அது நல்லது எதுவும் நடப்பதில்லை என்று வைத்துக் கொள்வோம். அதனுடைய பின்னணியில் என்ன உள்ளது என்று பார்க்க வேண்டும். நான் நல்லதை செய்தேன், ஆனால் எனக்கு நல்லது நடக்கவில்லை. பரமாத்மா எனக்கு இந்த புரிதலை ஏற்படுத்துகின்றார். குழந்தாய், இந்த சிருஷ்டி சக்கரத்தில் நாம் பல பிறவிகள் எடுத்து வந்துள்ளோம். ஏதாவது ஒரு ஜென்மத்தில் நீயும் அப்படிப்பட்ட காரியம் செய்திருக்க கூடும். அதனுடைய பின் விளைவாக உன் முன்னால் பிரச்சனைகள் என்பது வருகின்றது. ஆகவே ஏதாவது பிரச்சனைகள் நம் முன்னே வருகின்றது என்றால் நினைவில் கொள்ள வேண்டும், இந்த பிரச்சனை என் முன்னால் வந்துவிட்டது, நான் நல்லதே செய்ய வேண்டும். நல்லது எனக்கு நடக்கவில்லை என்றால் நான் முற்பிறவியில் ஏதோ அவ்வாறான காரியம் செய்திருக்கின்றேன், அதனுடைய தீர்ப்பு தான் என் முன்னால் இன்று வருகின்றது என்று அமைதியாக இருக்க வேண்டும். அந்த விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அதனை எதிர்கொண்டு செல்ல வேண்டும். நான் அனைவருக்கும் நல்லதுதானே செய்கின்றேன், இருந்தும் கூட எனக்கு இப்படியெல்லாம் ஏன் நடக்கின்றது? இப்படியெல்லாம் நிகழ்காலத்தில் நாம் சிந்திக்க கூடாது. ஆனால் திரிகாலதர்ஷியாக ஆகி வாழ்பவர்கள் பழைய கடந்த காலத்தையும் கவனத்தில் வைப்பார்கள், நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தின் மீதும் கவனம் செலுத்துவார்கள். சகோதரரே, இந்த விஷயத்தில் நாம் ஞானம் நிறைந்தவர்களாகவும் இருக்க வேண்டும், சக்திசாலியாகவும் இருந்தாக வேண்டும். ஆனால் சில நேரங்களில் ஞானம் இருக்கிறது என்றாலும் மனிதன் நான் ஏதோ தவறு செய்திருப்பேன் என்று சிந்திக்கிறான். அதற்கு பிறகும் கூட அந்த பிரச்சனையானது உள்ளுக்குள் அவரை தொந்தரவு செய்து விடுகிறது. ஒன்று பிரச்சனையின் தாக்கம், மற்றொரு புறம் சுற்றியுள்ள மனிதர்கள் கொடுக்கும் அழுத்தமும் இருக்கிறது. ஏனென்றால் அதிகபட்சமாக உலகத்தில் எல்லா இடங்களிலும் ஒழுக்கக்கேடுகள் நடக்கின்றன. இதனால் மனிதன் சிந்திக்கிறான், நானும் கூட இப்படி செய்யலாம் தானே என்று தவறான வழியில் காரியங்கள் செய்ய முற்படுகிறான். இந்த உலகத்தின் எதிர்மறையான சூழ்நிலைக்கு நடுவில் நேர்மறையான லட்சியங்கள் வைத்து முன்னேறி செல்வது என்பது மிக அதிக சக்தி தேவைப்படுகிறது. அந்த மாதிரி சக்தியை நாம் எவ்வாறு சேமித்துக் கொள்வது? நம் லட்சியத்தை முன்னே வைத்து லட்சணங்களை நடைமுறையில் எவ்வாறு கொண்டு வருவது? ஏனென்றால் பாவ கர்மங்களை அதிகமாக செய்திருப்பீர்கள், அதிகமான கணக்கு வழக்குகளை உருவாக்கி வைத்திருக்கிறீர்கள். நமது குறைபாடுகள் பலகீனங்கள் இருந்தாலும் அந்த பரமாத்மாவின் சக்தி நமக்கு துணையாக வரும்பொழுது அந்த குறைபாடு பலகீனங்கள் என்பது அழிந்துவிடும். பிரச்சனைகளை நம்மால் எதிர்கொள்ள முடியும். ஆகவே ஞானத்தின் கூடவே யோகம் வேண்டும். ஞானம் என்பது ஒளி. ஞானத்தின் வெளிச்சம் இருந்தாலும் அங்கு யோகத்தின் சக்தி இல்லை என்றால் நாம் வெற்றி பெற முடியாது. யோகம் செய்யும் பொழுது நம்முடைய தொடர்பு பரமாத்மாவுடன் இணைக்கப்பட்டு விட்டது என்றால் பரமாத்மாவின் தெய்வீக சக்திகள் என் ஆத்மாவுக்குள் தானாகவே வந்து சேருகின்றது. அந்த சக்திகளின் ஆதாரத்தில் நம் முன்னே வருகின்ற பிரச்சனைகள், அதாவது நான் நல்லவற்றை செய்தும் என் முன்னே மோசமான சூழ்நிலை வருகின்றது என்றால் நாம் அதனை எதிர்கொண்டு முடிக்க வேண்டும். பரமாத்மாவில் ஞானம் கூட உண்மையில் சக்தி கொடுக்கின்றது. ஞானத்தின் கூடவே அவருடைய தொடர்பை நாம் இணைத்து விட்டால் இந்த இணைப்பினால் நாம் அவரோடு சேர்ந்திருக்கும் அனுபவம் ஏற்படுகின்றது. அவர் சர்வ சக்திவான். அவர் நம்முடன் இருந்தால் நாம் சக்தி நிறைந்தவர்களாக ஆகிவிடுவோம். பெரிய விஷயமோ சின்ன விஷயமாக மாறிவிடும். அவரோடு இணைந்திருக்கும் பொழுது நாம் சக்திசாலியாக ஆகின்றோம். எவ்விதமான அசம்பவம் என்பது ஏற்படாது. எனவேதான் இந்த ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயத்தில் 4 பாடங்கள் ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக இருக்கின்றது. நீங்கள் ஞானம் கற்றுக்கொண்டீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள், ஆனால் யோகம் செய்யவில்லை என்றால் பிரச்சனைகள் உங்களை குழப்பமாக ஆக்கிவிடும். நீங்கள் சரியாகத்தான் செய்து கொண்டே செல்கிறீர்கள், ஆனால் விஷயங்கள் எதிர்மாறாக நடக்கின்றன என்றால் அவற்றை எதிர்கொள்ள சக்திகள் தேவைப்படுகின்றது. அந்த சக்தி யோகம் செய்வதன் மூலம்
மூலம் கிடைக்கின்றது. ஞானம் மற்றும் யோகத்தின் சக்தி ஒருவருக்கு உள்ளது என்றால் அவருடைய வாழ்க்கையின் நடைமுறையில் அது தெரிந்துவிடும். தாரணைகள் தானாகவே வந்து கொண்டே இருக்கும். ஆதலால் 3 பாடங்களிலும் கவனம் வைத்து செல்கின்றோம் என்றால் தன்னுடைய லட்சியத்தை சென்றடைந்து விடுவோம். ஞானத்தில் கவனம் செலுத்தும் போது மற்ற 3 பாடங்களும் தானாகவே தாரணையில் ஆகும். அவருடைய பேச்சு, நடத்தை, சாப்பிடுவது, அருந்துவது போன்ற ஒவ்வொரு செயலும் சேவையாக தென்படும். சேவை செய்வதற்கான நேரம் தனியாக ஒதுக்க வேண்டியதாக இருக்காது. நம் வாழ்க்கை மிக நன்றாக இருக்கின்றது. நாம் இருக்கும் இடத்தில் சுற்றுப்புறத்தில் எதிர்மறையாக பிரச்சனைகள் இருந்தாலும் கூட பயப்படுவதில்லை. மன அழுத்தம் இல்லாமல் இருக்க முடியும். பிற மனிதர்களும் நம்மை பார்த்து ஆச்சரியம் அடைவார்கள். இத்தனை எதிர்மறையான விஷயங்களுக்கு நடுவிலும் இவர் நல்ல மனநிலையை உருவாக்கி உள்ளார். எவ்வாறு இவர்களால் இப்படி இருக்க முடிகின்றது? எவ்வாறு இவர்களால் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள்? மன அழுத்தம் எதுவும் இல்லாமல், முகத்தில் சிறிதும் கவலை என்பது இல்லாமல், கேள்விக்குறிகள் இல்லாமல் இருக்கிறார்கள். ஏனென்றால் எந்த பிரச்சனைக்கும் தீர்வு அவர்களிடம் உள்ளது. அப்படிப்பட்டவர்களின் மூலம் சேவை என்பது தானாகவே நடைபெறும் என்று தந்தை கூறுகிறார். சகோதரரே, இதற்கு நடுவில் ஒரு விஷயம் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மனிதர்களுக்கு சில நேரம் இப்படி நடக்கிறது. நான் எனக்குள்ளே இந்த லட்சணங்களை தாரணை செய்கிறேன் என்று அந்த மனிதன் நினைத்து கொள்ளலாம். கவலைகள் ஏதும் இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் மற்றவர்கள், அக்கம் பக்கம் இருப்பவர்கள் நினைக்கிறார்கள், இவருடைய கடமைகளை விட்டு விடுகிறார்கள். அந்த மனிதன் சுயம் சரியாகத்தான் இருக்கிறார், சத்தியமான வழியில்தான் நடக்கிறார். ஆனால் பல நேரங்களில் மற்றவர்களுடைய பார்வையில் அவர் தவறாக சித்தரிக்கப்படுகிறார். இப்படியும் கூட நினைக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். இந்த மார்க்கத்தில் செல்பவர்கள் அவர்களுக்கு எதுவும் காரியங்கள் செய்ய வேண்டி இருக்காது போல் தெரிகிறது. அவர்களுடைய கடமைகள், பொறுப்புகளை விட்டு விடுகிறார்கள். எவரிடம் பொறுப்புகள் இல்லையோ அவர்கள் கவலையின்றி தங்கள் வாழ்க்கையை எளிதாக வாழ முடியும் தானே என்று நினைக்கிறார்கள். பொறுப்பு இல்லை என்று சொல்ல முடியாது. அனைத்து பொறுப்புகளையும் நிர்வகித்து வருவார்கள். ஆனால் அதற்குரிய சுமை என்பது இருக்காது. அவற்றை பகவான் முன்பு சமர்ப்பணம் செய்து விடுவார்கள். சமர்ப்பணம் செய்கின்ற காரணத்தினால் சுமையின்றி இருக்கிறார்கள். எத்தனை மிகப்பெரிய காரியமாக இருந்தாலும் அந்த காரியத்தை செய்வார்கள். தியாகம் செய்துவிட்டு சந்நியாசியை போல் செல்வது அல்ல. காரியங்கள் அனைத்தும் நடந்து கொண்டு இருக்கின்றன. நல்லதும் நன்றாகவே நடந்து கொண்டு இருக்கின்றது. ஆனால் மிக லேசான தன்மையுடன் இருப்பார்கள். ஏனென்றால் பகவான் அவர்களுக்கு துணையாக இருப்பார்கள். மேலும் தன்னுடைய பொறுப்புகள் அனைத்தையும் அவரிடம் அர்ப்பித்து விடுவார்கள். அவருடைய பொறுப்புகளை நிர்வகிக்கும் தலைமகன் வீட்டின் காரியங்கள் செய்யும். எவ்வாறு வீட்டில் தன்னுடைய பொறுப்புகளை செய்யும் பொழுது, தாய் தந்தையர்கள் இருக்கும் பொழுது மகன் எத்தனை காரியம் செய்தாலும் தாய் தந்தை உள்ளார்கள் என்பது புரிந்து கொள்ளும் போது அவர்கள் இலகுவாக இருப்பார்கள். நம்முடைய வீட்டில், குடும்பத்தில் பெரியவர்கள் இருக்கிறார்கள். அதுபோல பரம்பிதா பரமாவுடன் நாம் மிக நல்ல நெருக்கமான சம்பந்தத்தை வைத்துக் கொள்ளும் போது எத்தனை பெரிய விஷயமாக இருந்தாலும் நாம் அதனை அவரிடம் சமர்ப்பணம் செய்துவிட வேண்டும். பொறுப்புகளின் சுமை என்பது இருக்கக்கூடாது. இந்த ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயத்தில் அப்படிப்பட்ட அநேக மாணவர்கள் இருக்கிறார்கள். இல்லறத்தில் இருந்து வருகிறார்கள். பெரிய வியாபாரங்களை செய்கிறார்கள். மிக பெரிய பொறுப்புகளில் இருக்கிறார்கள். அனைத்து காரியங்களும் நன்றாகவே செய்கிறார்கள். இருந்தாலும் தான் எதுவும் செய்யாத நிலையை உணர்கிறார்கள். அனைத்தும் நிர்வகிக்கின்றார்கள். நல்ல நல்ல காரியங்களை செய்வார்கள். தன்னுடைய அலுவலக பொறுப்புகளையும் நல்ல முறையில் நிறைவேற்றி வருகிறார்கள். மிகவும் பிஸியாக இருக்கிறார்கள். ஆனால் அவருடைய தோற்றத்தில், முகத்தில், பேச்சில், நடத்தையில் மிகவும் இலகுவாக இருப்பார்கள். காரணம், பரமாத்மாவிடம் அர்ப்பணிக்கிறார்கள். ஆதலால் அவர்கள் பிஸியிலும் ஈஸியாக இருப்பார்கள்.